அதாவது ஜெயலலிதா காலத்துல கூட திமுக பொம்பளைங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா இவர் வந்த பிறகு பெண்கள் ஓட்டை நிறைய கவர்ந்துட்டாரு. முன்ன இருந்த ஸ்டாலின் வேற, இப்ப இருக்கிற ஸ்டாலின் வேற. லேடிஸ் ஓட்டே விழாது டிஎம்கே. ஆனா இப்போ லேடிஸ் ஓட்டு ஃபுல்லா டிஎம்கே தான் விழும். ஒரு பூந்தமல்லி கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வரத்துக்கு அவ்வளவுதான். ஆமா சார், வண்டி ஓட்ட தெரியாதவங்களுக்கு மெட்ரோ வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். இவங்க ஆட்சியில வந்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நல்லா தான் சார் பண்றாங்க. அது ஓகே. நான் என்ன சொன்னேன், பெங்களூர்லயும் யூஸ் பண்றாங்க. பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கோயம்பேடுல இருந்து கிண்டிக்கு போனா 40 ரூபா 50 ரூபா வாங்குறாங்க. அதே டிராவல் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல பாத்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா தான். அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் ஜனங்க இன்னும் நிறைய போவாங்க. ஏன்னா பெங்களூர்ல ட்ரெயின்ல வந்து நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. நம்ம மெட்ரோல பாத்தீங்கன்னா காலியா போகுது. என்ன காரணம்னா டிக்கெட் ரேட்டு ஜாஸ்தி. ரேட்டை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ஜனங்க நல்லா பயன்படுத்தும். ஆனா மக்கள் மத்தியில பெரிய ஆதரவு. கண்டிப்பா ஆதரவு. அதை பத்தி மாற்று கருத்து. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு மெட்ரோல போகணும்னு நான் டூ வீலர் யூஸ் பண்றேன். நான் மேக்ஸிமம் அதிகம் டிராவல் பண்ணதில்லை. அர்ஜென்ட்டுக்கு பண்ணா மெட்ரோல போவேன். நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடந்த 5 வருஷம் திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னா கண்டிப்பா அவங்க தான் திருப்பி ஆட்சி வருவாங்க. ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர். மக்கள் மத்தியில் உண்மையாவே ஸ்டாலினுக்கு ஆதரவு இருக்காங்க. கண்டிப்பா ஆதரவு இருக்கு. அதாவது ஜெயலலிதா காலத்துல கூட திமுக பொம்பளைங்க ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா இவர் வந்த பிறகு பெண்கள் ஓட்டை நிறைய கவர்ந்துட்டாரு. உண்மையிலே நம்மளுக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி இருக்கிறார். உண்மையிலே கண்டிப்பா இவர் தான் அடுத்த ஆட்சி பிடிப்பார். ஆனா மீண்டும் ஸ்டாலின் வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. அவர் தான் வராரு அடுத்த முதலமைச்சர். 2026 அவர் தான். 2027 வந்தா 2031 அவர் தான். அப்புறம் வந்தா நல்லதுதான், பப்ளிக்கு நல்லதுதான். நான் கொஞ்சம் சார்ஜ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும். பப்ளிக்கு நல்லா யூஸ் பண்ணுவாங்க. இந்த பஸ்ஸில் போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது லேடிஸுக்கெல்லாம், ஜென்ஸ் எல்லாம். ட்ரெயின் வந்தால் நல்லா தான் இருக்கும். பீச் போகணும்னா நமக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். நம்ம ட்ரெயினில் போனால் கொஞ்சம் குயிக்காக போகலாம். ரெண்டாவது கொஞ்சம் இந்த பஸ்ஸில் அதுலேருந்து எல்லாம் பஸ்ஸில் போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தாக்கா 25-30 ரூபாய்க்குள்ளே இருந்தாக்கா நல்லா யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போற விஷயத்தை 1/2 மணி நேரத்துல அது முடியாதுங்களா? அது வந்து இப்போ எப்போ பார்த்தா இப்போ மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் சிக்னல் கோளாறுலாம் ஏற்படும். அங்கேயும் லேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நாட் பேடு, கரெக்டாக தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. மீண்டும் திமுக வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்ன இருந்த ஸ்டாலின் வேற, இப்ப இருக்கிற ஸ்டாலின் வேற. அதனால ஸ்டாலின் ஏன்னா அவருக்கு அது அகேன்ஸ்டா இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை இப்போ. ஏன்னா அவர் மேல சும்மா ஒரு ஏதோ ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு அவங்க இவர் மேல ஒரு தப்பு தான் சொல்லிட்டு இருக்காங்க, தவிர ஒரு குறை சொல்ல முடியல ஆட்சியில. ஆனால் லேடிஸ்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஓட்டே விழாது டிஎம்கேக்கு. ஆனால் இப்போ லேடிஸ் ஓட்டு ஃபுல்லா டிஎம்கேக்கு தான் விழும். அந்த அளவுக்கு கவரப்படாக இருக்காங்க எல்லாரும். ஜெயிப்பாங்க, கான்ஃபிடென்ட்டா ஜெயிப்பாங்க. எவ்வளவு உதவியா இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க பஸ்ல போறதுக்கு மெட்ரோல போறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? எவ்வளவு சீக்கிரமா போயிடும்? டைமிங் சேவ் ஆகும், நமக்கு சீக்கிரமா போயிடலாம். இப்போ சென்னையில இருந்து பெரிய டிராபிக் தான். ஆமா அது வந்து இது பண்ணலாம். ட்ரெயின்ல போகும்போது நல்லா இருக்கும். கண்டிப்பா மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு கண்டிப்பா ஆதரவு இருக்கும். அதுவும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மக்களுக்கு டைமிங் சேவ் ஆகும், சீக்கிரமா போயிடலாம். திமுக ஆட்சி எப்படி பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்க? நல்லா தான் பண்றாங்கண்ணா. மெட்ரோ கொண்டு வந்தால் மக்கள் ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல் சார். நம்ம ஊரில் வந்து எல்லாமே மக்கள் வந்து ரொம்ப ஜனத்தொகை சென்னையில் அதிகமானனால மக்கள் ரொம்ப போக்குவரத்துக்கு ரொம்ப அவதிப்படுறாங்க. இந்த ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு ஏரியா போகிறதுக்கு மணிக்கணக்கில் டைம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மெட்ரோ டைம் வந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் ரொம்ப சேவ் ஆகும். எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ நாட்டில் பஸ்ல போறதுக்கும் மெட்ரோல போறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பஸ்ஸில் போகிறதுக்கும் மெட்ரோவில் போகிறதுக்கும் ரொம்ப டைம் டிஃப்ரெண்ட் இருக்கும் சார். கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட தான், பட் கூட இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக. அப்போ மக்கள் காசை பார்க்கறதில்ல, டைம் சேவ் பண்ணு தான் பார்க்குறாங்க தவிர எல்லாமே வந்து மெட்ரோ ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. ரொம்ப டைம் மிச்சமாகும். இந்த மாதிரி இந்த நேரங்களில் எவ்வளவு யூஸ் பண்ணுவாங்க? ரொம்ப ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். மக்கள் இப்போ வெயில் வந்து சொல்கிற மாதிரிலாம் இல்லை, பயங்கர போக வெயில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போக தவிர கம்மியாகிறதே இல்லை. இந்த மெட்ரோவில் ஃபுல்லாக ஏசி போடல வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. புரியல எனக்கு. வண்டி ஓட்ட தெரியாதவங்க ஆமாம் சார், வண்டி ஓட்ட தெரியாதவங்களுக்கு மெட்ரோ வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். அது நினச்ச இடத்துக்கு நினச்ச டைமுக்கு கரெக்டாக அவங்களால போக முடியுது. நன்றி சார். திமுக ஆட்சி சூப்பராக இருக்குது சார். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி வந்து
அவங்க பண்ற ஒரு விஷயமும் வந்து நம்ம பாராட்டக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ரொம்ப ஒரு மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் இருக்குது. எங்க ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறீங்க? சார் இந்த மெட்ரோ கேட்டுற விஷயம் சரி, இந்த பாலம் அங்கங்கே முக்கியமான பாலங்கள், இந்த அடையாறுல இருந்து கிண்டில இருந்து அடையாறுக்கு போகிற அந்த ஓஎம்ஆர் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிள்ளைய ஸ்கூல் கூட்டும்போது பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அங்கே ஒரு பாலம் கேட்டதில் இப்போ அந்த டிராஃபிக்கே இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சைதாப்பேட்டில் ஒரு பாலம் கேட்டுறாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான பாலம். இவங்க ஆட்சியில் வந்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நல்லா தான் சார் பண்ணுறாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெயினை விட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக, டிராஃபிக் ஜாம்லாம் கம்மியாகும். நீங்க எதுனா ப்ரிஃபர் பண்ணுவீங்க? பஸ்ல போறதுக்கா இல்லை, நமக்கு பஸ்ஸு தான் வசதி. நம்ம ஆனா இங்க இருந்து நீங்க பீச்சுக்கு வரவங்க 1 to 1.5 மணி நேரம். நம்ம இந்த ஏரியாவில் நம்ம வந்து என்னன்னா பொதுவாகவே நீங்க ஒரு மெட்ரோ போகணும்னா 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் சேவ் ஆகும். எப்படி பாக்குறீங்கன்னா மெட்ரோ வந்ததுக்கப்புறம் சேவம் டைம் சேவ் ஆகும் முதல்ல. ரெண்டாவது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது வந்து இந்த டிராஃபிக் போகிறது வர்றது வந்து ரொம்ப கம்மியாகும். மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இது சரியான நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் ஆகும். இங்கேருந்து வடபழனி போனோம் அப்படின்னா பைக்கில் போகிறதுக்கு எவ்வளோ டிராஃபிக் ஆகுது, எவ்வளோ டைமிங் ஆகுது, வெயில், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மெட்ரோ வரும்போது டைம் சேவு, ஈஸியாக போகல. சொன்னேன், அதாவது எப்படின்னா இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறாங்க அப்படின்னா இத்தனை 10:05க்கு வருவேன், 10:10க்கு வருவேன் அப்படின்றத வந்து இந்த மெட்ரோ வச்சு சொல்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து மக்கள் சென்னை வந்து ஃபுல்லா இருக்காங்க, ஒரு இடத்துக்கு உள்ள போயிட்டே வர முடியல. அது வந்து பிறகு ரொம்ப ஈஸியா இருக்குமா நம்ம டிராவல்? ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் சொல்கிறேன், இந்த டைமுக்கு வந்து நம்ம இங்கே ரீச் ஆகலாம் அப்படின்றது வந்து மெட்ரோ வச்சு சொல்லலாம். பட் நம்ம பைக்லேயோ இல்லை கார்லேயோ வேறு எதுலேயே போகிறதுனால வந்து டைமிங்கை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ரெகுலராக ஆஃபீஸ் போகிறவங்க வரவங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். மெட்ரோ வந்து வர வைக்கக்கூடிய விஷயம். ஒரு சீக்கிரமாக வந்தது வந்து இன்னும் சீக்கிரமாக வந்ததுன்னா நம்ம எல்லாருமே பயனடைஞ்சிருக்கலாம். ஆனா வந்து இப்போ வந்து இந்த இது ஆட்சி முடிய போகுது. கடந்த 5 வருட கால திமுக ஆட்சி எப்படி இருக்கு? எப்படி இருந்ததுன்னு கேட்குறீங்களா? எப்படி இருந்ததுன்னு கேக்குறேன். மக்களும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சிலருக்கு கிடைக்குது. நல்லது தானேங்க. சவாரி நிறைய வரும். அங்கே வீட்டிலேருந்து இங்கே வரணும்னா எப்படி ஆட்டோ தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கேருந்து வீட்டுக்கு போகணும்னா ஆட்டோ தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வீடு யாருக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஓகே. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஆட்டோவில் தானே போவாங்க. அதுனால கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஆனா இதெல்லாம் வந்த பிறகு வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இன்னும் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ பஸ்ல போறது கண்டிப்பா ஈஸியா இருக்கும். அவங்களும் சீக்கிரம் நேரத்துக்கு போய் சேருவாங்க, டிராஃபிக் இல்லாம. நம்மளுக்கும் வருமானம் வரும். இப்போ இருக்கிற திமுக அரசு எப்படி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, ஓகே. ஏன்னா இப்போ வந்து இந்த 5 வருஷம் வந்து மக்களுக்கான சேவையெல்லாம் சென்னை கனெக்ட் பண்ணிருக்காங்க. இல்லைங்க, நல்லா தான் இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஓகே தான். ஆனா சென்னை ஃபுல்லா கனெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த டிராவல் பண்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. அது ரொம்ப ஈஸி பண்ணிருக்காங்க மெட்ரோ வந்த பிறகு. ஆமா, கண்டிப்பா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பயனுள்ளதா, கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் தான் அது. இப்போ அவ்வளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிராஃபிக்கு எதுவுமே இல்லையே இது போட்டதுலேருந்து. அதுவும் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், யாருக்கும் எதுவும் இடைஞ்சல் இருக்காது, வண்டிக்கும் போக்குவரத்து எல்லாமே நல்லாயிருக்கும். மெட்ரோ வந்துச்சுன்னா ட்ரெயின்லையும் போகலாம், பஸ்லேயும் தான் போகணும். எது அந்தந்த நேரத்துக்கு எதுக்குதோ அது போக வேண்டியது தான். நிற்க வேண்டிய வேலை இருக்காது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். போயிடலாம் ட்ரெயின்லேயும் தான். இது வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் போயினுக்குது. பரவாயில்லையே, ஓரளவுக்கு பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இன்னும் போக இதுவாக தான் நல்லா இருக்கு. போரூர் பூந்தமல்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு வரத்துக்கு, அவ்வளோதான். வேற எதுவும் எப்படி பாக்குறீங்க? ட்ரெயின் வந்து சென்னை ஃபுல்லா கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதனால எவ்வளவு ஈஸியா இருக்கும். பஸ்ஸோட ட்ரெயின் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோ. ஏசி பஸ் வந்தால் போகலாம், இல்லைன்னா ட்ரெயினுக்கு போகலாம். மெட்ரோ வர்றது எல்லாருக்குமே பயனுள்ளது. எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்குமே பயனுள்ளது. ஆனா குறிப்பா சென்னை ஃபுல்லா வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு இடம் போயிட்டு எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்குமே ஈஸி தான். இப்போ நீங்க பஸ்ல போறதுக்கு மெட்ரோ போறதுக்கு எவ்வளவு என்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பஸ்ல போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், லேட் ஆகுது. இதுனா கொஞ்சம் டக்கு டக்குன்னு மாறி போயிடும்.